ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இப்போ இருக்கிறது மணப்பாடு என்கிற கிராமம், அழகிய கிராமம். அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் சங்கர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மறக்காமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மணப்பாடு ஆலயம். ஆலயத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஆலயத்துக்கு வெளியில் நம்ம நிற்கிறோம். இங்கே பாருங்கள், மணப்பாடு யாருக்கெல்லாம் தெரியும் மக்களே? யாரெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, மணப்பாடு இடத்துல இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. யாரெல்லாம் இந்த ஆலயத்துக்கு போயிருக்கீங்க? மணப்பாடு வந்து நாஸ்ரேத்தில் இருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டரில் இருக்குது. உவரிலிருந்து ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் மக்களே. ஒரு அருமையான இடம். இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ள போகலாம். ஆலயத்துக்குள்ள ஏசுநாதரோட சிலை வச்சிருக்காங்க பாருங்க. மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு மலைக்குன்றில் கட்டப்பட்டதுதான் இந்த திருச்சிலுவை நாதர் ஆலயம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற ஆலயத்துக்கு பேரு திருச்சிலுவை நாதர் ஆலயம். இப்போ நம்ம அந்த திருச்சிலுவை நாதர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்திற்கு ஜாதி சமய வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் வருகிறார்கள். உங்களுக்கும் வரக்கூடிய சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்களும் மறக்காம வாங்க மக்களே. இந்த ஆலயத்துக்கு வந்து இசப்பாவை வழிபட்டுட்டு நீங்களும் போங்க. உடல் அழியா புனிதரான புனித சவேரியார் இங்கு 2 ஆண்டுகள் பணியாற்றி பல மக்களுக்கு கிறிஸ்துவை எடுத்துரைத்து கிறிஸ்தவர்கள் ஆக்கியிருக்காங்க மக்களே. பிரான்சிஸ் சேவியர் என்கிற மிஷனரி இந்தியாவில் தான் இருந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மணப்பாடு உவரி எல்லாம் ரொம்ப காலம் தங்கியிருந்திருக்காங்க. மணப்பாட்டில் ஒரு 2 வருஷம் தங்கியிருந்ததா வரலாறு சொல்லுது. பிரான்சிஸ் சேவியர் என்கிற மிஷனரி வந்து இங்கே தங்கியிருந்து இங்கே ஊழியம் செஞ்சதால இது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஊராக மாறி இருக்கு. நிறைய பேர் வந்து கிறிஸ்தவர்களாக மாறி இருக்காங்க. இங்கே நிறைய கிறிஸ்டியன் சர்ச்சஸ் வந்து இருக்குது. இந்த ஆலயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து சிலுவை ஃபேமஸ். அந்த சிலுவை மரம் வந்து இன்னும் வளருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சிலுவை மரத்தை வந்து அதிசயமா பாக்குறாங்க. அது வந்து இந்த சர்ச்சுக்குள்ளதான், நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த சர்ச்சுக்குள்ளதான் அந்த சிலுவை மரம் சிலுவை வந்து இருக்குது. அது வந்து முன்னாடி ஓப்பனாக இருந்திருக்குது. ஸோ நிறைய பேர் எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலைலாம் வந்திருக்குது. ஸோ அதை இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சர்ச்சுக்குள்ளே தான் அது இருக்குது. இது ஒரு அதிசயம்தான் இந்த ஆலயத்தில். இந்த திருத்தலத்தில் இயேசுநாதர் முள்முடி தரித்ததாக இந்த நிற்கும் ஒரு சொரூபம் நம் இதயத்தை பொழிகிறது. பல காயங்களோடு நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டு இயேசுநாதர் அப்படியே முள்முடி தந்தவராக அவர் காணப்படுகிறது. நமக்கு நிச்சயமாக இதயத்தை காயப்படுத்துது இல்லையா? இப்போ நம்ம சர்ச்சுக்கு வெளி பக்கத்தில் இருக்கிறோம். இங்கே வந்து வெளிப்பக்கத்தில் வந்து பார்த்தா கடல் இருக்குது பார்த்தீங்களா? மோஸ்ட்லி எல்லா ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு பக்கத்துலேயுமே கடல் இருக்கும். இங்கேயும் கடல் இருக்கு. இந்த கடல் வந்து ரொம்ப அலை இருக்காது மக்களே. 3 கடல் இந்த இடத்துல தான் சேருதுன்னு சொல்கிறாங்க.
அதனால் ரொம்ப அலைகள் இருக்காது. குளிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. நல்லா நம்ம தைரியமாக போய் குளிக்கலாம். இந்த கடலை பார்த்தா தெரியும், அலை அப்படியே ஸ்மூத்தாக தான் இருக்கும். மற்ற மாதிரிப்பட்ட கடல்கள் எல்லாம் பார்த்தா அலை வந்து பயங்கரமாக அடிக்கும். இல்லை கடலுக்கு ரொம்ப அலை இருக்கும். பட் இதில் அந்த அளவுக்கு அலை இருக்காது. இந்த ஆலயத்துக்கு ஜாதி சமய வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் வருகிறார்கள். இந்த மணப்பாடு ஆலயம், மணப்பாடை சுற்றி உள்ள பல இடங்கள் போய் விசிட் பண்ணுறாங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய சான்ஸ் கிடைச்சதுன்னா நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்க. வரலாற்று சிறப்புமிக்க சர்ச்சாக காரணம் பிரான்சிஸ் சேவியர் மிஷினரி. அவர் இங்கே வந்தது தான் மக்களே. பிரான்சிஸ் சேவியர் இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல மிஷினரி ஊழியம் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாஸ்ரேத் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மணப்பாடு சர்ச்சை விசிட் பண்ணுங்க. அந்த சர்ச் ஆல்டருக்குள்ள தான் அந்த திருச்சிலுவை இருக்குது. அந்த சர்ச்சுக்கு பேக் சைடில் தான் ஒரு குகை இருக்குது. அந்த குகையில தான் பிரான்சிஸ் சேவியர் அவர் வந்து இருந்திருக்காரு. அதை நம்ம பார்க்கலாம் பின்னால் உள்ள வீடியோவில். கிபி 1540 போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த கப்பல் கடும் சூறாவளியில் சிக்கி மூழ்கும் நிலைக்கு போனது. அப்போது வந்து என்னென்னா, ரொம்ப தீவிரமாக கடவுள் நம்பிக்கை கொண்ட அந்த கேப்டனுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக பக்தி, கடவுள் நம்பிக்கை கொண்டவர். அவர் என்ன ப்ரேயர் பண்ணியிருக்கன்னா, கப்பல் வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒரு கரையை நோக்கி அது போய் கப்பல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது ஒரு கரையை நோக்கி ஒதுங்கிட்டுன்னா நான் நிச்சயமாக வந்து ஒரு சிலுவையை நிறுவுவேன், சிலுவையை வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. காட் கிட்ட ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பொருத்தனை பண்ணினது மாதிரியே அந்த கப்பல் எந்த வித சேதமும் இல்லாமல் அந்த ஒரு கரையை நோக்கி அது ஒதுங்கி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் பொருத்தனை பண்ணினது மாதிரியே அவர் வந்து சிலுவையை நிறுவியிருக்காரு. இந்த கேப்டன் வந்து கப்பலின் மர கொடி கம்பத்தில் ஒரு சிலுவையை மணப்பாட்டின் கரையில் அமைச்சிருக்காங்க மக்களே. அது வந்து சர்ச்சுக்கு வெளியில் இருக்குது. ஒரு பெரிய சிலுவை இருக்கு. நீங்கள் போனால் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இப்படி நிறைய அதிசயங்கள் இந்த ஆலயத்தில் இருக்குது மக்களே. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா நிச்சயமாக போய் பாருங்கள். பிரான்சிஸ் சேவியர் என்ற மிஷினரி வந்து 2 வருஷமாக இந்த மணப்பாட்டில் இருந்து தான் மிஷினரி ஊழியம் பண்ணாங்க மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து குகை. அவர் வந்து ஒரு குகையில் தான் இருந்து மிஷினரி ஊழியம் பண்ணார். அந்த குகைக்கு மேலே உள்ள ஆலயம் இதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஆலயத்துக்கு உள்ள அந்த கண்ணாடி வீவ் வழியாக எடுத்த கடலோட வீவ் தான் இது. ஸோ கண்ணாடி வழியாக எடுத்ததுனால தான் அது நீல கலரில் தெரியுது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த வானமும் சேர்ந்து அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் அந்த அப்புறமா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாருங்கள், அலை இல்லாமல் தான் இருக்குது. ரொம்ப அந்த அளவுக்கு அலை இல்லை பார்த்தீங்களா. குளிக்கிற பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புகை கிணறு, புனித நீர் ஊற்று பார்த்தீங்களா, ஹோலி வாட்டர் ஸ்ட்ரீம். அந்த பிரான்சிஸ் சேவியர்ங்கிறவர் இங்கே இருந்து மிஷினரி ஊழியம் பண்ணார் இல்லையா, அவருடைய கையால் தோண்டப்பட்ட ஒரு தண்ணீர் கிணறு தான் இது. அதை வந்து அவங்க சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்துட்டு இருக்காங்க. வாய்ப்பு கிடைத்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். இந்த கிணறை பற்றி நம்ம பார்க்கும்போது, இந்த கிணறு கடலுக்கு பக்கத்தில் 10 மீட்டரில் தூரத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து உப்பு தண்ணி இல்லை, உப்பு தண்ணியாக இருக்காது. ஏன்னா கடலுக்கு பக்கத்தில் தண்ணி இருந்தாலே அது உப்பு தண்ணியாக தானே இருக்கணும். பட்
இந்த கிணத்துல வந்து உப்பு தண்ணி இருக்காது. குடிக்கிற மாதிரி நல்ல வாட்டர் தான் இந்த கிணத்துல கிடைக்கும். இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே. இந்த தண்ணியை குடிச்சு பார்த்தா தெரியும், உப்பு தண்ணி கரைக்கவே கரைக்காது. இங்கே வந்தவங்களுக்கு இதை குடிச்சு பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நாம் இந்த கிணத்துல எந்த பொருளை போட்டாலும் அது கடலில் வந்து மிதக்கும் மக்களே. அது வந்து ஒரு அதிசயம். ஆனால் கிணத்து தண்ணீர் வந்து உப்பு கரைக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புனித பிரான்சிஸ் சேவியர் தங்கியிருந்த குகை மக்களே. அவர் இந்த குகையில தான் தங்கி இருந்து மிஷனரி ஊழியம் பண்ணியிருக்காரு. ஸோ வீடு மாதிரி குகையை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த காலத்தில் மிஷனரிஸ் நாமெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த குகையில் இருந்து அவங்க மிஷனரி ஊழியம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் கடவுளை பற்றியும் கடவுளோட அன்பை பற்றியும் அவர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அதனால தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ ஒரு கிறிஸ்தவ ஊராக அந்த இடம் இருக்கு. எப்போதுமே நாம் மிஷனரிஸ் பட்ட பாடுகளையும் கஷ்டங்களையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கணும். பிரான்சிஸ் சேவியர் அவர் வந்து இருந்த காலகட்டத்தில் இங்கே ஒரு குடிசை அமைத்து சர்ச் நடத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து அந்த சர்ச் வந்து ஒரு பெரிய சர்ச் ஆயிட்டு. இதில் வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் பிரான்சிஸ் சேவியர் மிஷனரி வந்து எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க, எத்தனை வருஷம் இங்கே ஊழியம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த கல்லில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பிரான்சிஸ் சேவியரால் உருவாக்கப்பட்ட அந்த குகை, அவர் அந்த கிணத்துக்கு பக்கத்தில் அந்த குகைக்கு கிணறு, அந்த கிணத்துக்கு பக்கத்தில் அந்த தண்ணி இருந்த பிறகும் உப்பு கரைக்காமல் அந்த தண்ணி இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ஸ்பெஷல் இங்கே உள்ள. உங்களுக்கு வரக்கூடிய சான்ஸ் கிடச்சுன்னா நிச்சயம் இதுதான் அந்த குகை. குகைக்கு பக்கத்தில் அந்த கிணறு பாருங்க மக்களே. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிணறு. பார்த்தீங்களா, இதுதான் அந்த தண்ணி, அற்புத நீரூற்று. நம்ம இந்த கிணத்துல எந்த பொருட்கள் போட்டாலும் அது கடல்ல வந்து மிதக்குமா மக்களே. பார்த்தீங்களா, இப்படி பல அதிசயங்கள் நிறைந்தது தான் மணப்பாடு கிராமத்தில் இருக்கிற ஆலயம், அதை சுற்றியுள்ள இடங்கள். நீங்கள் இந்த ஏரியாவை பக்கத்தில் இருக்கிற மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா, இன்னும் இது அதிகமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மறக்காமல் சங்கர்சன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கு நன்றி மக்களே. நிறைய மக்கள் வந்து ப்ரேயர் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு பலவிதமான டூரிஸ்ட் பிளேசஸ், விதவிதமான வீடியோஸ், கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றியுள்ள அழகான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா சங்கர்சன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கு நன்றி மக்களே. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து ரசித்த ஒவ்வொரு மக்களுக்கும் நன்றி. உங்களோட சப்போர்ட் இன்னும் எனக்கு வேணும். இங்கே பாருங்க, தண்ணி குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, கிணத்துல இருந்து. அதிசய கிணத்துல இருந்து எடுத்து தண்ணி குடிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து எதுவுமே ஆகலாம், குடிக்கலாம் தாராளமாக. வந்து இந்த குகைக்கு வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு க்ரீன் கலர் அந்த உள்ள டிஷர்ட்டு, இவர் தான் இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் அந்த தண்ணி, கிணத்துல உள்ள தண்ணியை எடுத்து கொடுத்துட்ருக்காங்க குடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே வர்றவங்க எல்லாருமே எடுத்து குடிச்சிட்டு தான் போகிறாங்க, புனித தண்ணின்னு சொல்லிட்டு. அவங்க தான் இந்த தண்ணியை எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த அங்கெல்லாம் தெரியாமல் இருக்காது. ஸோ அவங்க தான் எடுத்து குடிக்கிறாங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது லைட் ஹவுஸ் கூட இங்கே இருக்குது. லைட் ஹவுஸும் இருக்குது மக்களை. நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். Thanks for watching.